மதம் என்பது மூடநம்பிக்கையின் மொத்த வடிவம்தான் மதம். அதே சமயம் மதம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை அறிவுபூர்வமாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ என்னென்னா, ஆராய்ச்சி பண்ணுறாங்கள்ல, ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சியை மதத்தோடு தொடர்படுத்தும் பொழுது, மதம் ஒரு அறிவுபூர்வமானது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் காமிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான வழிபாடு. சூரியன் நமக்கு தெரியும், ஆற்றலை கொடுக்குது. அதை வணங்குறது ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு வழிபாடு தான். சூரியன் இல்லாமல் நாம் இல்லை. அது ஒரு இயற்கையான வழிபாடு. அதை என்ன பண்ணுது, மதம் தனக்கு சொந்தமாக்கிக்கிறது மூலமாக மதம் என்பது தன்னை ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தோற்றம் கொண்டது அப்படின்னு மக்கள் மத்தியில் காமிக்குது. அறிவுபூர்வமானது, மதம் என்பது அறிவுபூர்வமானது அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. அது மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா, உடல் மனதை பற்றி ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு அறிவுபூர்வமானது. அதை மதத்தோடு தொடர்படுத்தும் போது அது ஆன்மீகமாகிறது. ஆன்மீகம் என்கிற பெயர் எடுக்கிறது. அப்போ ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு அறிவுபூர்வம், மூட நம்பிக்கை எனப்படுகிற ஒரு மதமானது என்ன செய்யுது அப்படின்னா, தன்னை அறிவுபூர்வமானவர் அப்படிங்கிற ஒரு முகமுடியை மாட்டிக்கிறதுக்காக உடல் மனசை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை கையில் எடுக்குது. அதற்கு பெயர் தான், அந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் அது ஆன்மீகம். மதம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி. அதற்கு பேர் தான் நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம். உடல் மனதை பற்றிய ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி. அதன் மூலம் மதம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை அறிவுபூர்வமானதாக காட்டிக்கொள்கிறது. ஆன்மீகம் என்கிற பெயர் மூலமாக ஒரு ஆராய்ச்சியை நடத்தி தன்னை மதம் என்பது ஒரு அறிவுபூர்வமானது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் முன்னாடி ஏற்படுத்த பார்க்குது. மதத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த முகமூடி தான். அறிவுபூர்வமான ஒரு முகமூடியை மதம் போட்டுக்கிறதுக்காக இப்போ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அறிவு தேடல் உள்ளவர்களை மதத்திற்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சி. ஒரு முயற்சி அவ்வளோதான். அது மதம்னாலே அது மூட நம்பிக்கை தான். மதத்தை சார்ந்து தான் நம்ம எதையுமே, மதத்தை சார்ந்து நாம் நமக்கு ஒரு தேடல் இருக்கணும், அறிவு தேடல் இருக்கணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. மதம் என்ற ஒன்றே நமக்கு தேவையில்லை, மதம் என்கிற பெயரே நமக்கு தேவையில்லை. அதன் அடையாளங்கள், வடிவங்கள் எதுவுமே நமது வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது. அது ஒரு தேவையில்லாத ஒன்று. அது இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக, அது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படிங்கும்போது அந்த தேவையில்லாத ஒன்று என்ன பண்ணுதுன்னா, தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, மதம் என்கிற தேவையில்லாத ஒன்று தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பலவிதமான முயற்சிகளெல்லாம் ஈடுபடுது. அந்த ஈடுபாடு தான் மதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறது, மதத்தின் மூலமாக நல்ல விஷயம் சொல்கிறது. அது ஒரு முகமுடி. அதற்காக நாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. ஒரு மோசமானவன் மக்களை நம்ப வைக்கிற நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி தான். அதில் ஒரு முகமுடி போடுறது, மக்களை ஈர்ப்பதற்காக, தன்பால் ஈர்ப்பதற்காக. அப்போ எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக மதம் மாறிவிடும். வெறும் ஒரு மோசமான ஒரு மூட நம்பிக்கை, வடிகட்டிய மூட நம்பிக்கையை மட்டுமே மதத்தின் அடையாளம் அப்படின்னு இப்போ யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்களை உள்ள வச்சுட்டாங்க. அப்போ யாருமே மதம் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நிறைய நல்ல விஷயத்தையும் வச்சுட்டாங்க. இப்படி விஞ்ஞான கருத்துக்களையும் உள்ள வச்சுருவாங்க. எல்லாத்தையும் வச்சு அதை அப்போ அதுக்கான ஒரு அடையாளத்தை மாற்றி அதை நோக்கி ஈர்க்கிறது தான். இப்போ அது சாப்பாட்டுக்குள்ளே உள்ள விஷத்தை புதைச்சி சாப்பாட்டு வைக்கிற மாதிரி தான், பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி தான். இதெல்லாம் தூண்டிலில் புழுவை மாட்டி
பிடிக்கிற மாதிரி தான். அது தூண்டில்னு மட்டும் வெளியே தெரியாதபடிக்கு புழுவால் அந்த தூண்டிலை மறைச்சி அதை மீனுக்கு போடுற மாதிரி தான், மக்களை பிடிக்கிறதுக்காக. அப்போது மக்களுக்கு என்னெல்லாம் அது ஒரு வியாபாரம் தான். அப்போது மக்களோட விருப்பம் என்னவா இருக்கிறது, மக்களுடைய எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கணும்னா, எல்லா தரப்பு மக்கள் ஈர்க்கணும்னா அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். மதம் பிடிவாதமாக இருக்க முடியாது. எல்லா தரப்பு மக்களையும் தனது வாடிக்கையாளர்களாக மாற்றி தனது கூட்டத்தை பெருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மதம் இல்லை, நிறைய வியாபார நிறுவனங்கள் நிறைய இருக்குது. நிறைய போட்டி போடுற மாதிரி இப்போது எல்லா மதமும் தனது கூட்டத்தை எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்காக போட்டி போடும்போது அப்போ வாடிக்கையாளர்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அது மாற்றிக்குது. தன்னை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தன்னை அறிவுபூர்வமாக காட்டிக்குது. அதில் முட்டாள்தனமாகவும் காட்டிக்குது. அது முட்டாள்தனமான மக்களுக்கு. ரொம்பவும் வடிகட்டிய முட்டாள்களாக மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அதற்கான முகமூடியும் மதம் அணிந்து கொள்கிறது. அப்புறம் ஒரு சுமாரான அறிவுடையவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் அதற்கு தகுந்த மாதிரியான கருத்துக்கள், கதைகள் அதுவும் அங்கே மதத்தில் இருக்கும். சரி, அறிவுபூர்வமானவர்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் மக்களாக இருக்கிறார்கள், கொஞ்சம் நிறைய படித்தவர்களாக. அப்போ அவங்களையும் மதத்தின் வழியாக ஈர்க்க வேண்டும். அப்போ அதற்கு தகுந்தாற் போன்ற கருத்துக்களையும் மதத்தில் சேர்த்து விட வேண்டும். அப்போ எல்லா தரப்பு மக்களையும், அது ஒரு வியாபார நிறுவனம் தான். வாடிக்கையாளர் மதம் என்பது என்னென்னா வியாபார நிறுவனம், அவ்வளோதான். மதத்தின் அது ஒரு மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ உணவகம் இருக்குதுன்னா உணவு தேவை இருக்குது. அந்த தேவையை அடிப்படையாக கொண்டு அவங்க உணவகத்தை நடத்துகிறாங்க. அது மாதிரி இப்போ ஒரு தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் இருக்குது. சன் டிவி இருக்குது, ராஜ் டிவி, விஜய் டிவிலாம் இருக்குது. அப்படின்னா மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவை இருக்குது. அந்த தேவையை அடிப்படையாக கொண்டு இந்த நிறுவனங்கள் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்குது. அது மாதிரி மக்களுக்கு ஒரு வழிபாட்டு தேவை இருக்குது. கடவுள் தேவை, ஒரு வழிபாட்டு தேவை, வழிபடுகிற அந்த தேவை. அது வழிபடுறது மூலமாக என்ன இருக்குன்னா ஒரு பணிவு கிடைக்குது. இப்போ இயற்கையான கடவுள் வழிபாடுங்கிறது என்ன, பெரியவங்களை வணங்கணும். தன்னை விட பெரியவர்களை, தன்னை விட பெரிய சக்தியிடம் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் பணிவு என்பது நமது மனநிலையில் பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக. இன்னைக்கு பணிந்தால் இன்னைக்கு நன்மை. தன்னை விட பெரியவர்களிடம் நாம் பணிவாக நடந்து கொள்வது. இயற்கை நம்மளை விட பெருசு. அப்போ இது ஒரு நாள் சொல்லிட்டு மறுநாள்லாம் விட்டக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பல் துலக்கணும், ஒவ்வொரு நாளும் குளிக்கணும், ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பெரியவர்களுக்கு பெரியவர்களாக நாம் எவற்றையெல்லாம் கருதுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அவற்றிற்கெல்லாம் நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நேற்று நான் பணிவாக நடந்து கொண்டேன், போன வாரம் நான் பெரியவரிடம் பணிவாக நடந்து கொண்டேன், ஆதலால் இந்த வாரம் நான் பணிவாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் என்னை பணிவானவன் என்று நிரூபித்து விட்டேன், இனிமேல் நான் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் பெரியவர்களுக்கு, நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாம் பணிவானவர்கள் என்பதை நாம் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நாம் இன்னைக்கு மதிப்பிடப்படும். நாளைக்கு நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நாம் நாளைக்கு மதிப்பிடப்படும். அப்போது பெரியவரிடம் பணிவாக நடந்து கொள்வதன் மூலம்தான் அந்த பணிவு என்பது மனதிற்குள் பதிவு செய்யப்படுகிறது. இல்லைன்னா அப்படி இப்போ கடவுளே வணங்கலை ஒருத்தர், கடவுள் மறுப்பு கொள்கை என்கிற பேரில் கடவுளையே வணங்கவில்லை அப்படின்னா அவர்கிட்ட பணிவுங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டயா அப்பவும் கடவுள், இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள்னா யாருங்கிறத சரியாக அடையாளப்படுத்தணும். கடவுளுங்கிறது ஒரு இயற்கை. மதம்ங்கிறது என்ன செய்யுதுன்னா இயற்கையானவற்றை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தனது உரிமையாக்கி கொள்கிறது. இயற்கையில் தன்னை புனிதப்படுத்துவதற்காக இயற்கையின் அடையாளங்களை, இயற்கையின் குறியீடுகளை அல்லது இயற்கையை தனது உடைமையாக மாற்றிக்கொள்கிறது. அப்படிங்கும்போது அப்போ கடவுளுங்கிறது என்னென்னா அது இயற்கைக்கு சொந்தமானது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னா இப்போ சூரிய வழிபாடுங்கிறது இயற்கையான வழிபாடு. சூரியன் என்பது இயற்கை, அதை வழிபடுவதும் இயற்கை.
அப்போது அதை வந்து என்ன பண்ணுது, இந்து மதம் என்ன பண்ணுது, தனது மதத்திற்கு அந்த வழிபாட்டை, இயற்கையான வழிபாட்டை இந்து மத வழிபாடாக உரிமை கொண்டாடுகிறது. அது மாதிரி கடவுள் என்பது என்னன்னா, அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இயற்கையான நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை என்பது இயற்கையான நம்பிக்கை. அப்போ வந்து மதம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து செயற்கையான நம்பிக்கையாக மாற்றுகிறது. தனது நம்பிக்கையாக தனக்கேற்றாற் போன்று அந்த அந்த கடவுள் என்பதை தனது உடைமையாக மாற்ற பார்க்கிறது. தனக்கென்று இப்போ ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை முன்னிறுத்தி இவர் தான் கடவுள், இவரை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதில் நிறைய வழிபாட்டு முறைகளை வியாபாரமாக்குகிறார்கள். வழிபடுகிற முறையை வியாபாரமாக்கிறார்கள். அதற்காக கட்டப்பட்டது தான் கோயில்லாம். கோயில் ஏன் கட்டுறாங்கன்னா, வழிபடுகிற முறையை வியாபாரமாக்கணும். எப்படி பணத்தை இப்போ அது ஒரு தேவை, கடவுளுங்கிறது ஒரு தேவை. நம்ம தினசரி பணிவாக இருக்கணும், பயமாக இருக்கணும். நம்மளை விட பெரியவர்களிடம் பயமுடன் நடந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை விட பெரிய சக்தியான இயற்கை மீது நமக்கு பணிவு வேண்டும், பயம் வேண்டும். அப்போ தான் இயற்கையோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அப்போ தான் இயற்கையிடமிருந்து நாம் பலன்களை பெற முடியும். அப்போ அது ஒரு தேவையாக இருக்குது. அப்போ கடவுள் வழிபாடுங்கிறது இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு பணிவு, அது ஒரு பயம். இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பயம், பணிவு என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ தான் இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் இயற்கையிடமிருந்து நமது ஒரு பலன்களை பெற முடியும். அப்போ வந்து கடவுள் வழிபாடு என்பது ஒரு இயற்கையான நமது வாழ்க்கை முறை தேவை. அப்போ அந்த தேவையை வச்சுக்கிட்டு எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வியாபாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ வந்து சிவன் தான் கடவுள், முருகன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சூரியன் தான் கடவுள்னு சொன்னால் அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா சூரியன் வந்து அனைவருக்கும் பொதுவானது. அப்போ சூரியனை வழிபடணும் அப்படிங்கிறதையோ அல்லது சூரிய வழிபாடையோ அது அனைவருக்கும் சொந்தமானது. அது அனைவருமே இது வந்து ஒரு தனிப்பட்ட வழிபாடாக நம்ம அதை கொண்டு வந்து அதை வியாபாரப்படுத்த முடியாது. அப்போ மலையை வணங்குங்க அப்படின்னா இயற்கை வழிபாடு என்பது பொதுவான வழிபாடு. ஆனால் அது உலகில் உள்ள அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடாகும். மலையை வணங்குங்க அப்படின்னா மலை தானே, அது அனைவருக்கும் பொதுவானது தானே. அப்போ அதை வந்து வணங்குவதற்கு நான் எதற்கு கோயிலுக்கு செல்ல வேண்டும்? சூரியன் தானே, அது அனைவருக்கும் பொதுவானது தானே, அதை வணங்குவதற்கு நான் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும்? சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாலே போதுமே. அப்போ நீ கோயிலுக்கு வர வைக்கணும். அப்போ தான் வந்து அதில் ஒரு வியாபாரம் இருக்குது, வரி போடுறது. அப்போ மக்கள் அந்த நம்பிக்கையை வச்சு வரி போடுறது, திருவிழா நடத்துறது. திருவிழாவுக்கு நிறைய வியாபாரிகள் வருவாங்க. திருவிழா நடத்துகிற பூசாரிகளுக்கு ஒரு வருமானம் வருது. இப்படி இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். அப்புறம் வந்து கோயிலை சுற்றி நிறைய பூக்கள், மாலை, பூ வியாபாரம். அந்த பூ கட்டுற வியாபாரிகள், அவங்க குடும்பங்கள், அப்புறம் அந்த பூவை உற்பத்தி செய்கிற விவசாயிகள், அப்புறம் வந்து கற்பூரம், ஊதுபத்தி, அப்போ இப்படியே வந்து அப்போ ஒரு கிறிஸ்தவ மதமாக இருந்தால் அங்கே வந்து கன்னியாஸ்திரிகள்,